Hey guys, so இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து எப்படி thumbnail மேக் பண்றது அப்படிதாங்க பார்க்க போறோம். சோ நீங்க நிறைய பேர் வந்து இந்த क्वेश्चन கேட்டிட்டே இருந்தீங்க. சோ அதனால இன்னைக்கு நம்ம அந்த வீடியோ பார்த்து பார்க்கலாம். சோ இந்த வீடியோ வந்து நான் எப்படி thumbnail மேக் பண்றேன் அப்படின்றது கிடையாது. இந்த வீடியோ வந்து ப்ரோ மாதிரி எப்படி thumbnail மேக் பண்றது அப்படினு நாங்க பார்க்க போறோம். சோ அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. and நான் எப்படி thumbnail மேக் பண்றேன் அப்படின்ற வீடியோ வேணும்னாலும் கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம கன்ஃபார்ம் வீடியோ போடலாம். அண்ட் உங்களோட சேனலை ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஐ கார்டில் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ போய்ட்டு அதில் நான் என்ன சொல்கிறேனோ அதில் வந்து செஞ்சிங்கன்னா உங்களோட சேனல் கன்ஃபார்மாக ப்ரொமோட் பண்ணுவேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்களும் உங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இப்போ அவனுக்குள்ளார போகலாம். ஓகே, இந்த thumbnail வந்து நம்ம முழுக்க pixellab ஆப்பில் தான் நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம அதுக்காக pixellab ஆப் ஓப்பன் பண்ணோம் இல்லையா? ஸோ அதனால் மொபைலில் pixellab ஆப் ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஆப்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போது ஆப் ஓப்பன் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து இப்படி தான் இன்டர்ஃபேஸ்லாம் இருக்கும். ஸோ கன்ஃபார்மாக வந்து உங்கள் எல்லாருக்குமே pixellab ஆப் எப்படி எடிட்டிங் பண்ணணுன்றது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து எப்படி ப்ரோ மாதிரி thumbnail மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து கீழே 4th ஆப்ஷனாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா இமேஜ் சைஸில் நம்ம வந்து யூடியூப் thumbnailன்றதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டோன்னா நம்மளோட யூடியூப் thumbnail சைஸ்க்கு வந்துடும். ஸோ இப்போ வந்து கீழே வந்து கலர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ளஸ் ஐக்கான் மேலே இருக்கும் இல்லையா? ஸோ அதில் போய்ட்டு டெக்ஸ்ட்டு சூஸ் பண்ணிட்டு ஸோ இப்போது டாட் 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 டாட்டாக வச்சுக்கிட்டே இருங்க. ஸோ இப்போ வந்து ஒரு லைன் ஃபுல்லாக இந்த மாதிரி டாட் டாட்டாக வச்சதுக்கப்புறமா ஒரு 10 லைன் இந்த மாதிரியே வச்சுட்டே இருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து வச்சதுக்கப்புறமா ஓகே ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து கொஞ்சம் பெருசுப்படுத்திக்கலாம். அண்ட் இதில் ஏ ஆப்ஷன் இருக்கும் கீழே. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணி வந்தோன்னா சைஸுன்னு இருக்கும். ஸோ அதில் வந்து 85 கரெக்டாக வைங்க. ஸோ கரெக்டாக 85 வச்சதுக்கப்புறமா கரெக்டாக செட் பண்ணதுக்கப்புறமா ஸோ இப்போ வந்து திரும்பி நம்ம வந்து டிக் மார்க் கொடுத்துட்டு இப்போ வந்து ஒபாசிட்டின்னு இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து 20க்கு நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து மேலே லேயர் ஆப்ஷன் ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டு லாக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம வந்து லாக் ஆப்ஷன்லாம் கொடுத்தாச்சு. ஸோ இப்போது ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி ஷேப்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஷேப்ஸில் நம்ம வந்து வேறு ஷேப்லாம் மாற்றிக்க முடியல. ஸோ இதில் வந்து நான் வந்து ரவுண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் கலர் வேரியண்ட் ஸோ இதில் வந்து கிரேடியன்ட் கலருக்கு நான் வந்து போய்க்கிறேன். ஸோ இதில் வந்து ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி இந்த சைடுக்கு ப்ளூவும் ரைட் சைடுக்கு பர்பிளும் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸோ வச்சுக்கிட்டதுக்கப்புறமா ஸோ கொஞ்சமாக பெருசுப்படுத்திக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பெருசுப்படுத்தியாச்சு. ஸோ இப்போ வந்து இதை ரைட் சைடில் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா ஸோ இதை வந்து இதை நம்ம கிளிக் பண்ணோன்னா மேலே லெஃப்ட் சைடில் எடிட் ஆப்ஷன் மாதிரி இருக்கும், பென்சில் ஐக்கான் மாதிரி. ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணோன்னா ஃபஸ்ட்லேயே காப்பி ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இது அப்படியே உல்ட்டாவாக திருப்பிட்டு ஸோ இந்த இடத்துல ஸோ உங்களுக்கு பிடிச்ச இடத்துல வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டதுக்கப்புறமா ஸோ இது வந்து ஜஸ்ட்டு டிசைனுக்காக தான் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பண்ணுறது. ஸோ அதுக்கடுத்து நம்ம வந்து டெக்ஸ்ட்லாம் ஏதாச்சும் எழுதுறதுனா அதெல்லாம் வந்து எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட டிசைன்ஸ்லாம் முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம டெக்ஸ்ட்லாம் எழுதுறத பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து திரும்பியும் ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டுன்றதை சூஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன டைப் பண்ணுமோ டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இப்போது ப்ரொஃபஷ்னலில் இங்கே வந்து டைப் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இது வந்து கேப்ஸ்லேயும் மாற்றிக்கலாம். அண்ட் இப்போ வந்து ஓகே ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறமா திரும்பி கீழே வந்து ஏ ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல ஃபாண்ட்டுன்னு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஃபாண்ட் ஆப்ஷனில் ஸோ அமர்நாத் போல்டுன்னு இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்ததான் நம்மளுக்கு வந்து இந்த சைடில் ரொட்டேட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து -6க்கு மாற்றிக்கலாம். அடுத்து பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் ஒழுங்காக பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம்.
ஸோ காப்பி பண்ணிட்டு வேறு ஏதாச்சும் டைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இப்போ தம்ப்நெயில் அப்படின்னு நான் வந்து டைப் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம தம்ப்நெயில் டைப் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து இது கீழே நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஷேப்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி ஸோ நான் வந்து எந்த மாதிரி பண்ணுறனோ அதே மாதிரியே பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக இந்த ப்ரொஃபஷ்னல் வந்து எவ்வளோ பெருசாக இருக்கோ அதே அளவுக்கு சைஸ் நம்ம வந்து வச்சுக்கலாம். அண்டு வித்தை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து கலரில் நம்ம வந்து இந்த ப்ளூ கலர் லைட் ப்ளூ கலர் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைட் ப்ளூ கலர் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இருக்காது. ஸோ அதுக்கு வந்து ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி ஸோ இந்த மாதிரி கலர் நான் வந்து எப்படி செட் பண்ணியிருக்கணும் அதே மாதிரியே வந்து நீங்களும் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது வந்து இதை டிக் மார்க் கொடுத்துக்கலாம். அண்ட் இதுவுமே நம்ம வந்து ரொட்டேட் பண்ணணும் -6க்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ரொட்டேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து மேலே வந்து லேயர் ஆப்ஷன் இருக்கும்ல, ஸோ அதில் வந்து தம்ப்நெயில்ன்றதை வந்து நம்ம மேலே கொண்டு போய் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து தம்ப்நெயிலை வந்து லாக் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து இந்த ப்ளூ கலர் இதை வந்து கரெக்டாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது இந்த ப்ரொஃபஷ்னலில் இருக்குல்ல, ஸோ இதோட கலரையுமே நம்ம வந்து அந்த லைட் ப்ளூ கலர் அதுக்கு வந்து மாற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம மாற்றியாச்சு. ஸோ இந்த தம்ப்நெயிலுக்கு பேக்ரவுண்டில் உள்ள கலர் வந்து நம்மளுக்கு அவ்வளோவா நல்லா இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து இதில் பர்பிள் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த டிசைன்லாம் செஞ்சுருக்கோம்ல, ஸோ அதுக்கேற்ற மாதிரியே கலர் வந்து நம்ம இந்த டெக்ஸ்ட்டுக்கும் கொடுத்தாச்சு. ஸோ அதனால் இப்போ வந்து பார்க்குறதுக்கு ஒரு லுக்காகவே இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த டுட்டோரியலை மொபைலில் தானே மேக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியணும்ல. ஸோ அதுக்கு வந்து இன் மொபைல் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நான் இப்போ எழுத போகிறேன். ஸோ அதுக்கு வந்து இதை காப்பி பண்ணி இன் மொபைல்னு நான் வந்து எழுத போகிறேன். ஸோ இப்போ வந்து டைப் பண்ணியாச்சு. ஸோ இப்போது ஏ ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஃபாண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து அமர்நாத் ரெகுலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அமர்நாத் போல்டு கீழே வந்து அமர்நாத் ரெகுலர்னு இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை வந்து கொஞ்சம் சின்னதாகவும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை ஒயிட் கலருக்கும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒயிட் கலருக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து திரும்பியும் ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி ஷேப்ஸ் கிளிக் பண்ணோன்னா ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் ஸோ இவ்வளோ குட்டியாக்கிக்கோங்க. அண்ட் கலரில் ஸோ இந்த லைட் ப்ளூ கலர் வச்சுக்கலாம். சாரி, இது வந்து டார்க் ப்ளூ. அண்ட் இப்போ வந்து கொஞ்சம் சின்னதுப்படுத்திட்டு ஸோ இதில் வந்து பொசிஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்மளால் வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போது வந்து திரும்பியும் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து பொசிஷன் கரெக்டாக செட் பண்ணல. கரெக்டாக செட் பண்ணுறது வரைக்கும் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. அண்டு ரொட்டேட் ஆப்ஷனில் போய்ட்டு இதையுமே நம்ம வந்து -6க்கு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து கரெக்டாக செட் பண்ணியாச்சு. அண்ட் இன்னமும் ஒரே ஒரு விஷயம் தான் பாக்கி இருக்குது. ஸோ இந்த பெரிய இந்த கிரேடியன்ட் இருக்குல்ல, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்னோடய இமேஜ் வந்து நம்ம செட் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம வந்து தம்ப்நெயில் எப்படி செட் பண்ணியிருக்கணும், ஸோ அதே மாதிரியே நீங்களும் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு செட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு எப்படி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுன்னு தெரியலனா நான் ஆல்ரெடி வந்து அதுக்கான வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது வந்து ஐகார்டில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அது மூலிமா எப்படி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாகவே உங்களால் தம்ப்நெயில் மேக் பண்ணிக்க முடியும். ஸோ இது மூலிமா நீங்கள் எப்படி ப்ரோ மாதிரி தம்ப்நெயில் மேக் பண்ணுறதுன்னு கற்றுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம தம்ப்நெயிலாம் முடிச்சதுக்கப்புறமா இந்த சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். மேலே வந்து ப்ளஸ் ஐக்கானுக்கு ரைட் சைடில் சேவ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து சேவ் ஆஸ் இமேஜ்னு கொடுத்துட்டு ஸோ இந்த டைமென்ஷன்ஸில் கஸ்டம்னு இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம அல்ட்ராக்கு மாற்றிட்டு சேவ் டு கேலரின்றதை கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு வந்து கேலரிக்கு சேவ் ஆகிடும். அண்ட் இப்போ நம்ம தம்ப்நெயிலை கேலரிக்கு சேவ் பண்ணியாச்சு. ஸோ அதனால் இப்போ நம்ம இந்த வீடியோட எண்டிங் வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட எல்லா கமெண்ட்டுக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன், ஹார்ட் போடுவேன். ஸோ அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த சந்திக்கலாம். டாடா, பாய், see you, bye.